அப்ப சோவி போடும்போது நீ என்ன எண்ணத்துல இருக்காங்கிறது இங்க தெரிய வந்துடும். உன்கிட்ட பணம் இருக்கு, நகை இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, திரும்ப கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம். அந்த குட்டியிலிருந்து விழுவுகிற ரத்த துளி, ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு குட்டிகளா விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் பல லட்சம் குட்டிகள். ஆனா நமக்கு தெரிஞ்சது மொத்தம் 390 குட்டிகள் தான். இல்லைங்க, இப்ப உங்களை நான் ஒரு 5 நிமிஷம் கீழே அப்படி ஒரு மயக்க அடைகிற நிலைக்கு உங்களை நான் கொண்டு போகலாம். இந்த இடத்துல என்னுடைய சாப்பாடு தேவையா, காரு தேவையா, வீடு தேவையா, பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போறாரு, அவர்கிட்ட இல்லாத விஷயம் என்ன இருக்கு? அவர் வெறும் 50,000த்துக்கு சம்மதிப்பாரா தப்பு செய்யறதுக்கு? அந்த தேவாங்கோட கண்ணீரை 2 கண்ணுலையும் விட்டுக்கிட்டு மாடுங்க நிறைய மேயிற இடத்துல சாயந்தர நேரம் சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு அந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் கொண்டுட்டு போய் இந்த மந்திரத்தை சொன்னா அந்த மாட்டினுடைய கொம்புல அவர் பிரகடனம் ஆவார், தரிசனம் தருவார். அது உதவி பண்ணணும். உனக்கு வயசு ஆகுங்கிற எண்ணமே உனக்கு இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. வயசு ஆகுங்கிற எண்ணம் இருந்திருந்தா ஏன் இன்னைக்கு வெஞ்சல் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? NN Black Magic Guru சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒருத்தர் யாருன்னா உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவரை அஸ்ட்ராலஜின்னு சொல்லலாம், குருஜி, மென்டார் மற்றும் மாந்திரிகர்னு பல பரிணாமங்கள்ல நம்ம கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார் சார் அவர்களை தான் மீட் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களுக்கு ஏன் நான் தொடர்ந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேங்கிறது நமக்கு தெரியும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா என் கூட இருந்து என் கூட பல வருடங்களாக என்னோட ஃபேமிலியில் ஒரு சிறந்த நண்பராக இருந்த ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட காலம்னு சொல்கிறதா, இல்லை யாரோ பண்ணி வச்ச மாந்திரிகம்னு சொல்கிறதா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் போய் பார்த்தோம், ஆனால் அதுக்கான சரியான ஒரு தீர்வுங்கிறது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ தான் சில பேர் எங்களுக்கு சொன்னாங்க சந்திரகுமார் சார் பற்றி. அவர்கிட்ட நம்ம போய் எங்களோட கஷ்டங்களை, அவங்க குடும்பத்தில் என்னென்ன நடக்குது, எதனால் இப்படி நடக்குதுன்னு சொன்ன கஷ்டங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் கொடுத்த சில விஷயங்கள், அவர் பண்ண சில மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அந்த குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா நிம்மதியாக இருக்குன்னு அதுக்கு காரணம் சந்திரகுமார் சார் அவர் தான். அதனால தான் தொடர்ந்து அவரோட நேர்காணலில் நான் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டு ஆடியன்ஸான உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை தீர்க்கிற வகையில், உங்களுக்கு இருக்க சந்தேகங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கிற வகையில் நிறைய உரையாடல்களில் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு உரையாடல் தான் நடக்க போகிறது. சார் வணக்கம். வணக்கம். பிரசன்ன ஜோதிடம், அதுல உங்களை பத்தி சொல்லுங்க. பிரசன்ன ஜோதிடம் 22 வகையான பிரசன்னங்கள் இருக்கு. பிரசன்னங்கிறது ஒண்ணு கிடையாது, மொத்தம் 22 வகையான பிரசன்ன முறைகள் இருக்கு. இதுல சோபி பிரசன்னம் இருக்கு, வெத்தலை பிரசன்னம் இருக்கு, தாம்பூல பிரசன்னம் இருக்கு, திருநீர் பிரசன்னம் இருக்கு, எலுமிச்சை பிரசன்னம் இருக்கு, சங்கு பிரசன்னம் இருக்கு. இப்படி நிறைய பிரியும். தாமரைப்பூ வச்சு பாக்குறது, தாமரை இலை வச்சு பாக்குறது, மல்லிப்பூ வச்சு பாக்குறது, பூ கட்டி போட்டு பாக்குறது, திருநீர் குங்குமம் கட்டி போட்டு பாக்குறது, இப்படி 22 வகையான பிரசன்ன முறைகள் இருக்கு. இதுல ரொம்ப தெளிவு, ரொம்ப கரெக்டா சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வெத்தலையில மை போட்டு பாக்குறது தானே சார்? அது மை போட்டு பாக்குறது, இது பிரசன்ன முறை. அப்படியா? அது வேற இது வேற. சரி. அதுல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னா சோபி பிரசன்னன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரசன்னம் கத்துக்கிட்டால், அந்த பிரசன்னம் தரவா படிச்சால் எந்த ஒரு விஷயத்தையும் துல்லியமா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இப்ப எதிர்த்த மாதிரி இந்த குறி கேட்கிறவங்க போய் சொல்லலாம், குறி சொல்றவரு போய் சொல்லலாம், ஆனா சோவி போய் சொல்லாது. 5ஆம் நம்பர் விழுந்துச்சுன்னா இதுதான் பலன், 6ஆம் நம்பர் விழுந்துச்சுன்னா இதுதான் பலன், 7ஆம் நம்பர் விழுந்துச்சுன்னா இதுதான் பலன். நீங்க குளிக்கு போடும் பொழுது அங்க என்ன விழுவுதோ அதுதான் பலன். அப்ப சோவி போய் சொல்லாது, அங்க வந்தா வந்தது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடன் பிரச்சனையில வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். இப்ப ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டாரு, தன்னுடைய தேவைக்காக வாங்கிட்டாரு. அதை வாங்கி பிசினஸ் பண்ணும்போது நல்ல நிலைமைக்கும் வந்துட்டாரு, ஆனா கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம், அவரை எப்படியாவது ஏமாத்தணும். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கடன் தொந்தரவு எப்படி ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? என்னால திரும்ப கொடுக்க முடியும்னா தான் நீ கடனே வாங்கணும். ஏமாத்தணுங்கிற நோக்கத்துல வாங்கும் பொழுது அது பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும். சில பேர் பயப்படுறதே இல்ல சார். அப்ப இங்க உட்காந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, ஐயா எனக்கு 25 லட்சம் ரூபாய் கடன், 25 லட்சம் ரூபாய் வாங்கி என்ன செஞ்ச நீ முதல்ல, அப்படி ஒரு கேள்வி வருது இல்லைங்க. 25 லட்ச ரூபாய் வாங்கி இவங்க நல்லா தான் பண்ணாங்க, பணப்புழக்கம் எல்லாம் வந்துருச்சு, திரும்ப கொடுத்துடக்கூடாதான் அந்த எண்ணம். அப்ப இங்க சோவி காமிச்சு கொடுத்துரும். அப்ப சோவி போடும்போது நீ என்ன எண்ணத்துல இருக்காங்கிறது இங்க தெரிய வந்துடும். உன்கிட்ட பணம் இருக்கு, நகை இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, திரும்ப கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம். அடுத்த கேள்வி அவங்க என்ன கேட்பாங்கன்னா, 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ அவங்க என்ன திரும்ப கேட்காத அளவுக்கு எதுவும் பண்ண முடியுமா? சோவி சொல்லும்.
இது மிகப்பெரிய ஆனா சில பேர் கடனை வாங்கி லாஸ் ஆகுறவங்க உண்டு. ஏதாவது வேற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஆட்டம் இந்த ஆட்டம் சூதாட்டம் அது தொழில் தெரியாம அப்படி பண்ணிடலாம், அவங்கள நம்ம கவுந்து பண்ணலாம். ஆனா உண்மையிலேயே ஜெயிச்சவங்க இங்க ஏமாத்தணுங்கிறவங்க தான் நிறைய பேர். அந்த மாதிரி உண்மையா அப்படி இருக்கிறவங்க பிரச்சனைக்கே வரப்போறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நம்ம சோவி போட்டு கரெக்டாக சொல்லிடுவோம். ஐயா பிரச்சனை வேற மாதிரி ஆக போகுது, அவர் காசு வெட்டி போட போறாரு, கோயிலில் போய் சொல்ல போறாரு, பிரச்சனை பெருசாக போகுது, நீ சம்பாரிச்சு வச்ச சொத்து உன் பிள்ளைங்களுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ சேர்க்கிற பாவங்களும் பிள்ளைங்களை தான் போய் சேரும். சொத்தை மட்டும் ரொம்ப சரியா சொன்னீங்க. சொத்தை மட்டும் அது அணிவிக்காது. நீங்க சொன்ன இந்த வார்த்தைகளை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாலே தப்பு பண்ண மாட்டாங்க. நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து எப்படி நம்ம பசங்களுக்கு போய் சேருதோ, நம்மளோட பாவ புண்ணியங்களும் அவங்களுக்கு போய் சேரும். புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அருமையான வார்த்தையா. நம்ம இதை சொல்லும்போது ஆமா சரி ஓகே நான் முடிஞ்ச அளவு, ஆனா அது வரைக்கும் என்ன ப்ரெஷர் பண்ணாம இருக்க சொல்லுங்க, நான் ஒரு 2 தவணையோ 3 தவணையோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது தெரிய வந்துடும். அதே மாதிரி இந்த சோவியை நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேர் நம்ம பரபரப்பா இருப்போம், சில பேர் போட்டோ கொண்டு வருவோம். இப்போ உங்களை மாதிரி அழகுன்னு வச்சுங்களேன், கொள்ள அழகு அந்த மாதிரி ஒரு போட்டோ கொண்டு வந்து இது என் மனைவியும்பா. புரியுதா உங்களுக்கு? இது என் மனைவிங்க 3 மாசமா என்கிட்ட பேசல. மனைவி இல்லையாப்போ இங்க சோவி சொல்லிடும். அவனுக்கு தேவை என்னன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தா அவர் வசியம் பண்ணி கொடுத்துருவாரு, சொக்குப்பொடி கொடுத்துருவாரு, தைலம் கொடுத்துருவாரு, வசியம் பண்ணி கொடுத்துருவாரு. நம்ம இன்னொருத்தர் பொண்டாட்டியா இருந்தா அப்படி வந்துரும். அவப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லி, இப்ப நான் உங்களை அழகுன்னு சொல்லிட்டேன், கொள்ள அழகு. உண்மையிலேயே நீங்க அழகுதான், நான் மெருகேற்றேன். உண்மையா போய் உண்மைமா அழகா இருக்கீங்க அது ஒண்ணும் மட்டும் இல்லை. இப்போ உங்களுக்கு நிகரா உள்ளவன் வந்து ஒருத்தன் கொடுத்தான்னா ரைட்டு ஓகே, நம்ம அதை சந்தேகப்பட தேவை. ஆனா சம்பந்தமே இல்லாம இருக்கும், எலியும் பூனையுமா இருக்கும், கீரியும் பாம்புமா இருக்கும். இது எப்படி செட் ஆகும்? நம்ம சோவி போடும்போது தெரிஞ்சிடும். அவங்க மாட்டியா என்ன நோக்கம்னா, இல்லைங்க நான் 2 வருஷமா லவ் பண்றேன், 3 வருஷமா லவ் பண்றேன், எனக்கு எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா எப்படி? சாத்தியப்படாத ஒரு விஷயம் இல்ல. இந்த சோவி எதுக்கெல்லாம் பண்ணலாம் இல்லையா? எதுக்கெல்லாம் உண்மையை சொல்லுவோம். நீங்க அதை பண்ண மாட்டீங்க, பட் பண்றவங்களும் இருக்காங்க, அப்படி சொல்லி முடிச்சு கொடுக்குறவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்படி சாத்தியப்படாது. அது இங்கே சம்பந்தம் இல்லைன்னா வராது. அது நான் சும்மா சொல்றது அது இல்லை. சரிங்களா? ஒரு கால் இங்கே கட்டங்கள் சரியா இருக்கு. இப்போ எனக்கு காரில் போகணும், ஏசி ரூமில் இருக்கணும், நல்லா சாப்பிடணும், ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணணும், பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும், இது என்னுடைய சுயநலம். சரிதானே? நான் வணங்குறது கடவுள். அவருக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவையா, காரு தேவையா, வீடு தேவையா, பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போறாரு, அவர்கிட்ட இல்லாத விஷயம் என்ன இருக்கு? அவர் வெறும் 50,000க்கு சம்மதிப்பாரா தப்பு செய்யறதுக்கு? இப்ப நான் கடவுள் கிடையாதுல, இன்னொருத்தரை வச்சு தானே நான் பண்ணேன். அப்ப அவருக்கு இது தேவையில்லை. அப்ப இங்க தப்பான காரியம் நடக்க வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இங்க தெரிஞ்சிடும். நம்ம நடக்க போறதுன்னா ஓகே சொல்லுவோம், இல்லையா நம்ம சத்தமெல்லாம் போடுறது கிடையாது. எப்ப இது சரியில்லை, படுப்புச்சுனாலும் இன்னைக்கு பண்ண முடியாது, அடுத்த அமாவாசைக்கு வான்னு சொல்லி அனுப்புறோம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சோவி கிட்ட வந்து நீங்க எதையுமே மறைக்க எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு சொல்ல வரீங்க. குட்டிச்சாத்தம் உண்மையா சார்? இன்னும் எப்படி கேக்குறீங்க? குட்டிச்சாத்தம் உண்மையா? அதோட மிகப்பெரிய பொருள் சொல்லுங்க. குட்டிச்சாத்தானுடைய உண்மையான பொருள் என்னன்னு கேக்குறேன். அப்படின்னா என்ன? அதோட உண்மை என்ன? உண்மைன்னா ஒரு சின்ன கதை மாதிரி சொன்னதான் புரியும் உங்களுக்கு. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் இருக்காரு இல்லைங்களா, அவரை வந்து இது சிவபெருமானுடைய குழந்தை தான் குட்டி. இப்ப முருகப்பெருமான் விநாயக பெருமானை மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம இந்தியா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, விநாயக பெருமானுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதா மக்கள் மத்தியில. உச்சிஷ்ட கணபதினு ஒருத்தர் இருக்காரு. சித்தி புத்தி 2 கடவுள். சித்தி விநாயகர் இருக்காரு, புத்தி விநாயகர் இருக்காரு, வெற்றி விநாயகர் இருக்காரு. இப்ப நிறைய பேர் இருக்காங்க. விநாயக பெருமானுக்கு ஆல்ரெடி 2 மனைவிகள் உண்டு. நீலவேணி புத்தின்னு 2 பேர் இருக்காங்க. நீலவேணி சரஸ்வதி அந்த மாதிரி இருக்காங்க. உச்சிஷ்ட கணபதினு ஒருத்தர் இருக்காரு. தன்னுடைய மடியில நீல சரஸ்வதியை வந்து வச்சிருப்பாரு. அந்த நீல சரஸ்வதி. ஆமா, அந்த கோலமே வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி விநாயகர் சிவபெருமானுக்கு வந்து குட்டின்னு ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை வந்து பாக்குறதுக்கு போகும். அப்ப நந்தி பெருமான் அனுமதி கொடுக்க மாட்டார். அங்க சில பிரச்சனைகள் நடக்கும். அப்ப வந்து குட்டியை வெட்டிடுவாங்க. அந்த பிரச்சனையில அந்த குட்டியிலிருந்து விழுவுகிற ரத்த துளி, ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு குட்டிகளா விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் பல லட்சம் குட்டிகள். ஆனா நமக்கு தெரிஞ்சது மொத்தம் 390 குட்டிகள் தான். இதுதான் சொல்லப்படுது. ஆனா நிறைய குட்டிகள் இருக்காங்க. குட்டி சாத்தான், விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. சாஸ்தா வழிபாடு பார்க்க ஐயப்பன் மாதிரி இருப்பாரு. அதேதான் விஷ்ணுமாயா தான். எரும மாட்டினுடைய வாகனத்துல இருப்பாரு, தங்க கோவலை வச்சிருப்பாரு, தங்க பெரம்பு வச்சிருப்பாரு, ஐயப்பனுடைய சாயல்ல இருப்பாரு. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கடவுள், மாந்திரிகத்தினுடைய அச்சாணி. ஹரி ஓம் கனகமுட்டி சாத்தான், கருங்குட்டி சாத்தான், அகோரகுட்டி சாத்தான், ஆபடுகளோடு எதிர்த்த பேரு மீது போடு, தீயடு பெய்யட நினைத்த பேரு மீது போடு, இரக்கம் பாராத என்ன நினையாத என் பேரை தெரிவிக்காத சீக்கிரம் சீக்கிரம் ஓம் சுவா. அந்த மாதிரி அவருடைய மந்திரம். அவரை நம்ம சித்தெடுத்து வச்சுக்கிட்டோம்னா என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன மந்திரத்திலே ஒரு சில விஷயங்கள் வரும். தீயடு பெய்யடு கல்லை எரி அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் வீட்டுல வந்து
அதை நீங்கள் யார்ட்டையாவது விசாரிச்சீங்கன்னா தெரியும், அனுபவப்பட்டவங்க சொல்லுவாங்க. அவங்க கண்ணுக்கு மட்டும் துணிமணி எரியிற மாதிரி தெரியும், மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க கண்ணுக்கு சாப்பாடு மலமாக தெரியும், மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க குடிக்கிற தண்ணியில் வந்து யூரியனோட மெல்லு, அந்த சுமெல்லு வரும், மற்றவங்களுக்கு அந்த வாசனை வராது. இப்படியெல்லாம் ஒரு கெடுதலான வேலைகள்லாம் அந்த 390ல் பல பல விஷயங்கள் இருக்காங்க. இதில் நல்லது பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம மனிதர்களில் எப்படி நல்ல மனிதர்கள் இருக்காங்களோ, கெட்ட மனிதர் இருக்காங்களோ, கொலை பண்ணுறவங்க இருக்காங்களோ, திருடுறவங்க இருக்காங்களோ, பொய் பேசுகிறவங்க இருக்காங்களோ, இது எல்லாருமே மனிதர்கள் தானே. இங்கே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த 390 வகையான குட்டிகளில் நல்லது செய்கிறவங்களும் இருக்காங்க, கெடுதல் செய்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம்தான். ஆனால் விஷ்ணு மாயாங்கிற ஒரு குட்டி வந்து உண்மை. மாந்திரிகத்தில் எல்லாரும் அதை பயன்படுத்துவாங்க. அதை சித்து எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய முயற்சிப்பாங்க. அது சித்து எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல குருமார்கிட்ட அந்த மந்திரத்தோட தீட்சை வாங்கி, உபாசனை வாங்கி, பயிற்சி எடுத்து, அந்த அந்த மந்திரம் சித்தியாக போகிற தருவாயில் தேவாங்கோட கண்ணீர் வேணும். அந்த தேவாங்கோட கண்ணீரை 2 கண்ணுலையும் விட்டுக்கிட்டு, மாடுங்க நிறையா மேயிற இடத்துல சாயந்தர நேரம் சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு அந்த முந்திரி பருப்பு, கிசுமிசு பழம் இதெல்லாம் கொண்டுட்டு போய் இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த மாட்டினுடைய கொம்பில் அவர் பிரகடனம் ஆவார், தரிசனம் தருவார். அதுக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். இன்னும் ஒரு பழமொழி இருக்கு, குட்டியை வணங்குறவங்க கோடியில தான் பிறழுவாங்க, பணப்புழக்கத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஆனா இது எல்லாருக்கும் கிடைக்குமா? அதுதான் அந்த கொடுப்பனை இருந்து அந்த விஷயம் இருந்தா நல்ல குருமாறு வேணும். இப்ப குரு இல்லாத வித்த குருட்டு வித்த ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? நல்ல குருமாறு கிடைச்சி நல்ல தீட்சை கிடைச்சா ஒளிமறைவு இல்லாம சொல்லி கொடுப்பாங்க. மை இருக்கு இல்லைங்களா? நீங்க சொன்ன மையா இருக்கலாம், இல்ல நம்ம சிஎம் நெத்தியில வச்சிருக்க மையா இருக்கலாம். அது எப்படி ஒருத்தரோட விதியை மாத்தும்? மாத்திரை மருந்து எப்படி ஒருத்தருடைய நோயை குணப்படுத்துது? இப்ப காலுல புண்ணு இருக்கு, பெரிய விரல்ல புண்ணு இருக்கு, நம்ம அங்க போய் இன்ஜெக்ஷன் போடுறது இல்ல, அங்க போய் மாத்திரையே நம்ம வைக்கிறது இல்ல, ஆயில்மெண்ட் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வச்சு கட்டுறோம். ஆனா அந்த புண்ணு ஆறுறதுக்கு கையிலையோ பின்னாடியோ தான் நம்ம ஊசி போட்டுக்கிறோம், வாய் வழியா தான் மாத்திரை மருந்து முழுங்குறோம். ஆனா அந்த புண்ணு குணம் ஆகுது, சரிங்களா? அந்த மாதிரி இந்த 2 கண்ணுக்கும் இடையில, இந்த 2 கண்களுக்கு இடையில வந்து நெற்றி கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து நீங்க அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மை மட்டும்தான் வைக்க தேவையில்லைங்க. இப்ப உங்களை வந்து நான் ஒரு 5 நிமிஷம் கீழே வந்து அப்படி ஒரு மயக்கம் அடைகிற நிலைக்கு உங்களை நான் கொண்டு போகலாம். இந்த இடத்துல வந்து என்னுடைய அந்த இடத்துல இல்ல, என்னுடைய கட்டை விரலை வச்சு அந்த 3வது கண்ணுங்கிற பகுதியில நான் அழுத்தி பிடிச்சு சில வேத மந்திரங்கள் சொல்லும் பொழுது என்னுடைய தீட்சையாகப்பட்டது உங்களுக்குள்ள இறங்கி அந்த அது ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போவாங்க. இப்படி சில விஷயங்களை பண்ணும். இந்த 3வது கண்ணுல அப்படி நிறைய மகத்துவங்கள் இருக்கு. அப்ப நீங்க வந்து நிறைய மூலிகைகளை வந்து ஒன்று திரட்டி மையா அரைச்சி வேத மந்திரங்கள் கொடுத்து அதை உயிர் உள்ள பொருளா மாற்றி நீங்க 3வது கண்ணுல வைக்கும் பொழுது நிறைய மாற்றங்களை நீங்க சந்திக்கலாம். மை வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை கட்டாயம் மாற்றும். சரிங்கய்யா, இப்போ நிறைய பேருக்கு இருக்கிறது கண் திருஷ்டி இல்லையா? எங்க போனாலும் ஐயோ கண்ணு வச்சுட்டாங்கப்பா, உடம்பு டயர்டா இருக்கு, சுத்தி போட்டா சரியாயிடும், அதை பண்ணா சரியாயிடும். இந்த மாதிரி கண் திருஷ்டியில இருந்து எப்படிலாம் விடுபடலாம்? கண் திருஷ்டிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நிறையா முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழம், குங்குமம், உப்பு, அப்புறம் முள்ளு உள்ள செடி, இந்த சோத்து கத்தாழை, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இல்லைங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். இதெல்லாம் இல்லை, நம்ம வந்து எனக்கு இதெல்லாம் சரி வரலை, வேறு மாதிரி ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம், பெரிய அளவில் கண் திருஷ்டி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மருதாணியோட இலை, மருதாணியோட விதை, கழுத விட்டை, கழுத சாணின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? கழுத பின்னாடி அலைய முடியுமா சார்? இல்லம்மா, இப்ப அது கிடைக்கிறது ரொம்ப ரேர். இங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, கழுதையோட 1 லிட்டர் பால் 7000 ரூபாய், கழுதையோட சாணி 1 கிலோ 450 ரூபாயிலேருந்து 500 ரூபாய், கழுதையோட முடி வேற மாதிரி, கழுதையோட கோமியம் எல்லாமே அது விலை உயர்ந்த பொருள். அது எலும்பு, சதை, தோல், முடி, கோமியம் எல்லாம். நான் கண் திருஷ்டிக்கு சொல்றேன், மருதாணியோட இலை, மருதாணியோட விதை, கழுதையோட விட்டை, இதை 3ஐயும் வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல நீங்க சாம்பிராணியா போட்டீங்கன்னா எப்பேற்பட்ட கண் திருஷ்டில இருந்தும் நீங்க வெளியில வரலாம். பில்லி சூனியம், செய்வன கழுதோட விட்டா எங்க கிடைக்கும்னு சொல்லுங்களேன். ஆர்டர் பண்ணி தான் நீங்க வாங்கணும். கூகுள்ல திருச்சியில பண்ண இருக்கு, அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. இப்ப எங்க வீட்ல எல்லாம் அதான் போடுறோம். இப்ப நீங்க அது பண்ணும்பொழுது உங்களுக்கு கண் திருஷ்டி மட்டும் இல்ல, தெய்வ கடாட்சம் இருக்கும், குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும், இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும், மெயினா மகாலட்சுமி. மகாலட்சுமி தான், அதெல்லாம் சேர்ந்து எல்லாம் அதுல உள்ள வந்துரும், உங்களுக்கு நல்லா வந்துரும். சரிங்களா? சில பேர் வீட்டுல காலையில் எழுந்து வச்சோன்னே என்ன பாரு யோகம் வரும், கழுத்து கூட மாட்டி இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது கண் திருஷ்டிலேருந்து நீங்கள் ஈஸியாக விடுபடலாம். சரிங்கய்யா, பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம் என்ன? அருமை 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 அருமை, ரொம்ப அருமையான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் முதல்ல ஒரு விஷயம் பேசும்பொழுது நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு வந்தீங்க, நிறைய கஷ்டப்பட்டு நம்ம வந்தோம். ஆனால் நான் ஒரு கால் கஷ்டப்பட்டாலும் கற்றுக்கிட்டாலும் தரவாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் அடுத்தது மக்களுக்கு நல்ல விஷயம் கொடுக்கணும் இருந்தேன். ஆனால் நான் வந்து நிறையா
ஒரு உச்சத்தை அடைகிறதுக்கு மக்களோட சப்போர்ட் இருந்துச்சு. சரிங்களா, இவரை நம்ம போய் பார்க்கலாம், இவர்கிட்ட நம்ம ஒரு ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மக்களுக்கு நான் நிறைய பயனுள்ள தகவல் பல்வேறு காணொலியில நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இதுவும் ஒரு பயனுள்ள தகவல் தான். பிரம்ம முகூர்த்தம் யாரெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களோ உங்க வாழ்க்கையில உச்சத்தை மட்டும்தாங்க நீங்க அடைவீங்க. அப்படி ஒரு ரகசியத்தை வாழ்ந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ, உச்ச நிலையை அடைஞ்சிருக்காங்க, இதே டெண்டுல்கரா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேருக்கு அதிகாலையில எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கு. ஒரு இந்த அதிகாலத்து இந்த கிராம பகுதிகளில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அதிகாலையில எழுந்திருச்சவனும் இளைய வயதுல திருமணம் பண்ணினவனும் ஒரு காலம் வீணா போக மாட்டான் அப்படின்னு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாலையில ஒருத்தர் எழுந்திருச்சாரு, 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திருச்சாரு. அப்ப வந்து இந்த பிரபஞ்சம் ரொம்ப அமைதியா இருக்கு, அது வேற மாதிரி அந்த ஆற்றல் பொதிய காற்று அதெல்லாம் அதை விட்டுருவோம். நம்ம ஒரு சின்ன ஸ்டார்ட்டா முடிச்சிருவோம். அதிகாலையில எழுந்திருச்சாரு, வழிபாடு பண்றாரு, விளக்கு போடுறாரு, தீபம் ஏத்துறாரு, வழிபாடு வைக்கிறாரு. மீதி இருக்கிற காலங்கள் வந்து மிச்சம், நேரம் வந்து ரொம்ப மிச்சம். அப்ப வீடு துடைக்கிறதோ சமையல் பண்றதோ இதெல்லாம் பண்றாரு. 9 மணிக்கு போக வேண்டியவர் 8:50க்கெல்லாம் போய் பஞ்சிங் பண்றாரு. சரிங்க, இதை வந்து அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நோட் பண்றாங்க. இவருடைய பேரு மட்டும் 8:50க்கே பஞ்சிங் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது பரபரப்பு இல்ல, அலமளப்பு இல்ல, சாப்பிட்டுறாரு, பொறுமையா போறாரு, எல்லாத்துலயுமே அமைதி கிடைக்குது. அந்த கம்பெனியோட முதலாளி நோட் பண்றாரு, இவர் மட்டும் என்ன சீக்கிரம், எல்லா கம்பெனிலையுமே லேட்டா வர்றவங்கள யாருக்கும் பிடிக்காது, சீக்கிரம் வர்றவங்கள தான் பிடிக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும், நல்ல பொறுப்பு கிடைக்கும், அடுத்த பெயர் கிடைக்கும், வந்துருதா, அதிகாலையில எழுந்திருச்சதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. இளைய வயதுல திருமணம் பண்ணினவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 45-50 வயசுக்குள்ளேயே சொந்தம் பந்தம் ஆஸ்பத்திரி இன்பம் கஷ்டம் நஷ்டம் அது இது எல்லாத்தையும் அணிவிச்சிருவான். 45-50 வயசுல எல்லாம் பிள்ளைங்க மெச்சூரிட்டி ஆயிடும். இவன் சிரமப்படணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு பொருளாதாரம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கஷ்டம். நீ 70 வயசுல பிள்ளைங்களை ஸ்கூல் வாசல்ல போய் நின்று லேட்டா கல்யாணம் பண்ணி, நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? அப்ப சிரமம் தானே. அதுக்கு பிறகு நீ உழைக்கணும், அதுக்கு பிறகு நீ கஷ்டப்படணும். அதனால அதிகாலையில எழுந்திருக்கிறவனும் இளைய வயதுல திருமணம் பண்றவனும் வீணாவே போக மாட்டான், எல்லா விஷயத்திலயும் நல்லது நடக்கும். இப்ப பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? 3 மணி 20 நிமிஷம் ரகசியம். பிரம்ம முகூர்த்தம்னா 3 மணி 20 நிமிஷம், அதுதான் உச்சிஷ்ட காலம்னு நம்ம சொல்றோம். அந்த நேரத்துல பிரம்மா பூலோகத்துக்கு வர்றதா ஒரு ஐதீகம். இன்னைக்கு நம்ம ஒரு 10 கோடி பேர் தூங்க போறோம்னா திரும்ப 10 கோடி பேர் எழுந்திருச்சுள்ளோம்னா இல்ல, எத்தனை பேர் தூக்கத்துல இறந்து போறாங்க. அப்ப தூங்கும் பொழுது இறந்த நிலைதானா. ஒவ்வொரு நாளும் பிரம்மா வந்து எல்லாருக்கும் மறுபிறவி கொடுக்கறதா சொல்லப்படுது. அவர் அங்கிருந்து பிறவியை மட்டும் கொண்டு வரல, நிம்மதி சந்தோஷம் பொருளாதாரம் மகிழ்ச்சி ஆயுள் ஆரோக்கியம் மூட்டையோட வராரு. இந்த 3 மணி 20 நிமிஷத்துக்கு முக்கால்வாசி பிரபஞ்சம் தூங்குறதாவும் கால்வாசி பிரபஞ்சம் மட்டும்தான் ஏங்குறதா ஒரு ஆய்வு சொல்லுது. அப்ப அங்கிருந்து வரும்பொழுது யாரு வீட்டுல மண்ணால செய்யப்பட்ட 5 அகல் தீபம், நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்சம், யாரு வீட்டுல அந்த விளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கோ, யாரு வழிபாடு வைக்கிறாங்களோ அங்க பிரம்மா போறாரு. அங்க போய் கொண்டுகிட்டு வந்ததெல்லாம் வச்சிடறாரு, பூலோகத்தை படைக்கிறாரு, திரும்ப கிளம்பிடுறாரு. உன் வீட்டுல என்னவெல்லாம் இருக்கு? நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. அப்புறம் நீ எதுக்கு கஷ்டப்பட போற? 3 மணி 20 நிமிஷம் எழுந்திருச்சு வழிபாடு பண்ணது உனக்கு பலன் கிடைச்சிருச்சு. அவரு தேடுறாரு யார் வீட்டுல கொண்டு வைக்கிறதுன்னு. பிரம்மாவே உன் வீட்டுக்கு வந்துட்டு போனாருன்னா உனக்கு என்னையா பஞ்சம் வரப்போ? புரியுதா உங்களுக்கு? இது யாரெல்லாம் செய்ய முடியும்? சரிங்களா? இதுல நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி, 7 மணிக்கு எழுந்து அதே நம்ம சொல்லுவேன், 10 மணிக்கு எழுந்திருக்கிறவன் எரும மாடும். நான் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்றேன் கேளுங்க. இது நல்ல ஒரு நான் என்னுடைய சொந்த கருத்து. யாரெல்லாம் இளைய வயதுல தூக்கத்தை நீ தியாகம் பண்றியோ வயதான காலத்துல நிம்மதியா தூங்க. யாரெல்லாம் இளைய வயதுல தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியோ நீ கஷ்டப்பட வேண்டிய நம்ம வயசான காலத்துல சீக்கிரமா எழுந்திருக்க தோணும். எழுந்திருச்சாதான் ஆகும். இப்ப நான் கார்ல போகும்போது சிக்னல் நிற்கும் போது வயசானவங்க பென்சில் விற்கும் போதோ இல்ல வேற விற்கும் போது எனக்கு என்ன தெரியுமா கோபம் வரும்? அது உதவி பண்ணணும். உனக்கு வயசு ஆகுங்கிற எண்ணமே உனக்கு இல்லையா? இல்ல, அதுதான் என்னுடைய கேள்வி. உனக்கு வயசு ஆகுங்கிற எண்ணம் இருந்திருந்தா ஏன் இன்னைக்கு பென்சில் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்த நீ? எல்லாருக்கும் இது வரும்ல, வயசான நேரத்துல நமக்கு செலவுக்கு பணம் வேணும், இருக்க வீடு வேணும், இதெல்லாம் நமக்கு தோணுமா? அப்ப அதெல்லாம் பண்ணணும். அப்ப நீ என்ன பண்ணு, கொஞ்சம் கஷ்டப்படு, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு 11 நாள் கஷ்டப்படு, மீதி இருக்கிற ஆயுள் காலம் பூரா உனக்கு மகிழ்ச்சி. இதுதான் அதிரகசியம் பிரம்ம முகூர்த்தம். சூப்பர். சூரிய பகவான் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்துட்டாருன்னா எந்த சக்தி வேலை செய்யாது, பிரபஞ்சம் கேட்காது, பரபரப்பா இருக்கும். அவர் தான் ஆட்சி கொள்ளுவாரு. அதுக்கு இடையில நீ எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்க. பிரபஞ்சம் நீ என்ன கேட்டாலும் கொடுக்க ரெடியா இருக்கு. ஆனா கேட்கிற டைம் 3 மணி 20 நிமிஷம். இதுதான் விஷயம். இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க வராங்க,
ஒரு மாந்திரிகம் பத்தியோ, இல்ல ஜோதிடம் பத்தியோ, ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட வராங்கன்னா, உங்களுடைய ஆலோசனை எப்படி இருக்கும்? நான் முதல்ல கேட்கறது என்னன்னா, டாக்டர பார்த்துட்டீங்களா? அப்படின்னு கேட்பேன். ஆ. இல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பேன். இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்களா? இதெல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சாச்சுங்க. ம். இறுதியா தான் உங்கள்ட்ட வந்திருக்கேன் அப்படின்னா, அதுக்கு பிறகு அது நான் ஆலோசனை வழங்குறதுக்கு முடிவுக்கு வருவேன். ம். 2வது நேர்ல வர்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி. சில பேர் தூரமா இருந்து ஃபோன்லயே கேட்பாங்க. ம். அவங்கள ஃபோட்டோ, பேர் மட்டும் அனுப்ப சொல்லி ஒரு சிறிய காணிக்கையின் பேர்ல ம். நம்மளே இங்க பிரசன்னம் பார்த்து அவங்களுக்கு சொல்லிருவோம். இதுதான் பிரச்சனை. இதுக்கு மாந்திரீகத்துல தீர்வு இருக்கு. இல்ல மாந்திரீகத்துல தீர்வு இல்ல. குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, இல்ல இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போங்க, இல்ல பரிகாரம் பண்ணுங்க. அதுங்கிற மாரி அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்துருவோம். ஓகே. எல்லாருக்குமே பூஜை ம். அப்படிங்கிறது என்கிட்ட கிடையாது. ம். நிறைய தாந்திரிக முறைகள் இருக்கு. நிறைய வழிபாடு முறைகள் இருக்கு. அ. நிறைய ஆலய வழிபாடுகள் இருக்கு. பிரம்ம முகூர்த்த ரகசிய பூஜைகள் இருக்கு. ம். யாருக்கு பூஜை பண்ணணுங்கிறது இங்க தீர்மானிக்கப்படும். ம். வர்றவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பூஜை பண்றது அல்ல. சிறந்த முறையில ஆலோசனை. அதுவும் முன்னாடி நான் ஃப்ரீயா இருந்தேன். இப்ப மக்களுக்கு நான் சொல்ல நிறைய பேர் நான் ஃபோன் எடுக்கல, சரியா பேச மாட்டேங்கிறேன், கோவப்படுறேன்னு சொல்றாங்க. சூழ்நிலை அப்படி. இங்க நம்ம ஃபோன் பேசுறதுக்கு ஆளுங்க இருந்தாலும் எல்லாருமே என்கிட்ட தான் பேசணும். என்கிட்ட தான் டைரக்ட்டா பேசணுங்கும்போது நீங்க தான் சார் டாக்டரு. ஆமா. சீஃப் அதாவது வந்து டாக்டர். நீங்க பொறுமையாக இருந்தால், ஆ. கொஞ்சம் கால அவகாசம் குடுத்து பொறுமையா இருந்தீங்கன்னா, நீங்க என்ட்ட நேரடியா பேசி ஆலோசனை வழங்கலாம். இல்லன்னா, என்னுடைய ஸ்டாஃப் கிட்ட தான் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே ஐயா. இப்ப மாந்திரீகத்தோட சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாமா? பண்ணலாம். ம். அருமையா பண்ணலாம். மாந்திரீகங்கிறது வந்து உங்களுக்கு ஒண்ணும் ஒரு பெரிய கெடுதலான விஷயமே கிடையாது. நீங்க குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ, குலதெய்வத்தினுடைய விக்கிரகம், அத வச்சுக்கும் பொழுது மாந்திரீகத்தினுடைய சார்புல குடுவையா இருக்கட்டும், எந்திரமா இருக்கட்டும், தகடா இருக்கட்டும், தாய்த்தா இருக்கட்டும், வசிய கயிறு, மை இன்னும் நெறைய பொருட்கள் இருக்கு. ம். இத நீங்க அது கூட சேர்ந்து பயன்படுத்தலாம். அதுல ஒண்ணும் தவறே கிடையாது.